சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சூழ்நிலை, அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த புதிய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த போரை முன்னிட்டு நிறைய கேள்விகள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, வேறு நம்பிக்கையுடைய மக்களுக்கும் மனத்தில் எழுந்தன. அந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். அப்போ அவர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன என்றால், இப்போ இருக்கிற ஹமாஸ் மக்களும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பெலிஸ்தர் என்பவர்களும் ஒன்றா இல்லை வேறவங்களா? பைபிளில் பெலிஸ்தர்களை அழிப்பதற்கு உங்கள் கடவுள் உத்தரவு கொடுத்தாராமே. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த ஜெருசலேம் பட்டணம் உண்மையிலே யாருக்கு சொந்தம்? இப்படிலாம் பல கேள்விகள் கேட்டார். அதற்கப்புறம் இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் நிறைய தொலைக்காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இப்படிலாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செக்குலர் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பினாங்க. ரொம்ப நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் தகவல்களோடு அவங்க பண்ணாங்க. நல்லா அந்த காலமெல்லாம் போட்டு இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு போட்டு அந்த ஜெருசலேமை பற்றி மட்டும் அவங்க ஆய்வு பண்ணியிருந்தாங்க. ஜெருசலேம் நகரம் என்னென்ன ஆண்டுகளில் யார் யார் காலத்திலாம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறக்குறைய அதில் 90% உண்மை இருந்தது. தாவீது அரசனிலேருந்து அவங்க எடுத்ததால் நிச்சயமாக அவருடைய தலைநகர் எருசலேமாக இருந்தது என்பதை யாருமே மறுக்க முடியாது இல்லையா? அப்படியெல்லாம் போடப்பட்டிருந்தது. சில தொலைக்காட்சிகள் நம்ம திருமறையில் உள்ள உண்மையான சரித்திரத்துக்கு புறம்பான தகவல்களும் சொல்லப்பட்டன. இப்படியாக நிறைய பேர், உங்களையும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஏதாவது அலுவலகத்திலோ இல்லை உறவினர்களோ கூட கேட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இனிமேலும் வரப்போகிற காலங்களில் நிறைய பேர் நம்மளை கேள்விகள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு, சரித்திர சம்பந்தமான கேள்விகளுக்கு, அது மட்டுமல்லாமல் அகலாராய்ச்சியின் அடிப்படையில் அதற்கு எப்படியான பதில் சொல்லலாம், திருமறையில் இதற்கு என்ன விளக்கம் இருக்கிறது, எது உண்மை எது போய் என்று பகுத்தறிந்து உண்மையை உலக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் கிறிஸ்தவர்களாய் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சூழலில் நிறைய நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்துருப்பாங்க. தவறான தகவல்களை கூட நமது கிறிஸ்தவ போதர்களே பரப்பி கொண்டு போய் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் வேதம் சத்தியம், அதனால சத்திய வேதம் என்று சொல்கிறோம். இந்த வரப்போகிற இந்த நிகழ்ச்சியில் தொல்லியலை பற்றி வரும், இறையியலை பற்றி வரும், வரலாற்றை பற்றி வரும். அப்போ எல்லாம் கலந்தது தான் நம்ம பேச போகிறோம். உங்களது நாங்கள் எப்படியாக எங்களை எக்யூப் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் பல கேள்விகளுக்கு மற்ற மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே நிகழ்ச்சியை விடாமல் முதல் எபிசோட் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளோடு இணைந்து கொண்டிருப்பவர் நமது திரு வெங்கடேசன் அவர்கள். எனவே வாருங்கள், திருமறை சரித்திர ஆய்வுக்களத்திற்கு செல்வோம். இப்போ நான் சொன்னது போல் இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்றைக்கி முதலாவது நம்ம துவங்குகிறோம். ஏற்கனவே நம்ம மிஷினரிகளின் வரலாற்றை பற்றி நம்ம சமுதாய பணியில் எப்படியாக இந்தியாவை மிஷினரிகள் தூக்கி நிறுத்தினான்ற பல ஓராண்டு காலமாக நம்ம நிகழ்ச்சிகள் பண்ணோம். அப்போ அடுத்த நிகழ்ச்சிகள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நமது சால்வேஷன் தொலைக்காட்சியில் கேட்டபொழுது நான் ஹீப்ரு பேஸ்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இல்லை நியூ டெஸ்டமெண்ட்டில் உள்ளது ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சரித்திர ஆர்கியாலஜி பற்றிலாம் நம்ம பண்ணலாம் நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய மேசிவ் டாஸ்க்கு மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரு புதிய ஒரு ஏரியா உள்ள பிரவேசிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா நம்மெல்லாம் பார்த்தது படித்தது கிடையாது அப்படின்னு தான் நான் யோசித்தேன் நான். ஆனாலும் சரி, அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம 2 பேரும் பேசினப்போ அதே பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சரியான சமயத்தில் தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு தயாரித்து வழங்க சொல்லியிருக்கிறாள் தான் தோணுது. நிச்சயமாக அதாவது பொதுவாக தன்னுடைய வரலாற்றை மறந்த எந்த இனங்களும் எந்த சமுதாயமும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக பார்க்குறோம். வேதாகமத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கானான், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது வந்த உடனே சில பண்டிகைகளை கொடுக்குறார். அதில் குறிப்பாக ஒரு பண்டிகையினுடைய பெயர் கூடார பண்டிகை அப்படின்னு பேர். வருஷந்தோறும் அவர்கள் இந்த கூடாரத்தில் குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாவது நல்ல இது எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வருகிற வழியில் அவங்க கூடாரத்தில் தான் தங்கியிருந்தாங்க. கூடாரம் அங்கங்கே அமைச்சு தங்கிட்டு இருந்தாங்க. 40 ஆண்டுகள் அவங்க வனாந்திரத்தில் சுற்றுறாங்க. அங்கங்கே கூடாரம் அமைச்சு கூடாரத்தில் பண்டிகை கொண்டாடுறது நியாயம். ஆனால் இவர்கள் இந்த கானான் என்கிற இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு, எல்லாம் செட்டில் ஆனதுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்வாங்க? வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டி அவர்கள் குடியேறின பின்பு நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும்
ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இந்த கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டும்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவரே சொல்றார். வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் நீ இப்படி கூடாரத்தில் கொண்டாடும் போது, கூடாரத்துக்கு நீ வரும்போது உன்னுடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஏன்பா நம்ம இந்த கூடாரத்துக்கு வர்றோம் அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன சொல்லு, இது போன்று தான் நாம் என்ன செஞ்சோம், ஒரு காலத்தில் நாம் வந்து எகிப்து தேசத்திலும் அதாவது வனாந்தரத்திலும் இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருந்தோம். நம்முடைய தேவன் அற்புதமாக ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, அங்கிருந்து விடுதலை செய்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த விடுதலையின் பயணத்தை குறித்து, நம்முடைய வரலாறுகளை குறித்து, நம்முடைய செய்திகளை குறித்து நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் போது தான் நீ என்ன பண்ண முடியும், உன்னுடைய தேவனுக்குள்ளாக உன்னை விசுவாசத்திலே பலப்படுத்தி கொள்ள முடியும், உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறார். இதை நிறைய சொல்லுவார். உன்னுடைய கழுத்தில் வந்து வசனத்தை கட்டிக்கொள், உன் கையில் கட்டிக்கோ, உன்னுடைய நெற்றியில் கட்டி, இப்படி பல விஷயம் சொல்லுவார். அப்போது நமக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒரு அற்புதமான விஷயங்களாக இருக்கிறது. அதே மாதிரி யோசியா அரசனை பற்றி படிக்கும்போது, அந்த யோசியா அரசனுடைய காலத்தில் வந்து தேவாலயத்தை புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிக்கும் பொழுது தேவாலயத்தினுடைய சுவர்களுக்கு இடையிலிருந்து அங்கே வந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்க கையில் கிடைக்குது. அதை வந்து இல்கியா அப்படிங்கிற ஒரு மனிதன் அதை எடுத்துக்கொண்டு வந்து அதை வாசித்து பார்க்கும்போது யோசியா தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஐயோ இப்படிப்பட்ட அற்புதமான அந்த புத்தகம் இருக்கிறது, நாம் வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நிறைய பலிகளை எல்லாம் செலுத்தினான்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவனுக்கு அந்த சொல்லப்போனால் ஒரு செவுறு உடைத்து எடுக்கப்படும் போது கிடைத்த ஒரு தொன்மையான ஆதாரம் தான் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ அது அவனை தேவனுக்குள்ளாக இன்னும் ஆழப்படுத்தினது, அவனை திரும்ப கட்டினது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த செய்திகள் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய வரலாறுகளும் அதே நேரத்தில் வேதாகமத்தினுடைய இந்த ஆழங்களை புரிந்து கொள்ள தொல்லியல் ஆதாரங்கள் அகழ்வு ஆராய்ச்சி நம்ம சொல்கிறோம். இந்த அகழ்வு ஆராய்ச்சிகளை குறித்தும் இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய வேதாகம கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு, வேதாகமத்தினுடைய ஆதாரங்கள் வந்துருச்சு. இது எதுவுமே நமக்கு தெரியலை. பொதுவான கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது எதுவுமே தெரில. அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை, போராட்டம் இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்க ஒழிய வேதாகமத்தினுடைய அந்த பின்புலமும் ஏன் நம்ம வேதத்தை நம்பணும் அப்படிங்கிற ஒரு இதோ கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சமீபத்தில் ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் ஒரு கிறிஸ்தவராக பிறந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு கிறிஸ்தவனாக இருந்து போர் அடிச்சிருச்சு, அதனால நான் மதம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி அதை சொன்னார்னு எனக்கு புரியலை. அவர் ஒரு சமயத்துக்கு போகிறார், நம்ம தவறு சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன காரணம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. கிறிஸ்தவனாக இருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்றார். அவர் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையான கிறிஸ்தவராக இருந்திருப்பாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவனுடையவனாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அது அவனுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா நாளும் அது ஒரு ஆச்சரியமான ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. அப்போ போர் அடிச்சிருச்சுன்னா என்னன்னா, இவன் எதையுமே பார்க்கலன்னு. இந்த விஷயத்தை குறித்த எந்த அறிவோ அதை குறித்த எந்த நாலேஜும் இல்லை, அந்தந்த நாட்களுக்குரிய விஷயங்களை மட்டுமே பார்த்ததுனால தான் அவருக்கு போர் அடிச்சிருக்கு. அப்போ முதல்ல நாம் வந்து இன்றைக்கு வேதாகமத்தையும் வேதாகமத்தை குறித்த விஷயங்களையும், வேதாகமம் எவ்வளவு அற்புதமானது, ஏன் அது விலையேறப்பட்டது, இந்த உலகத்தினுடைய எல்லா புத்தகங்களை காட்டிலும் வேதாகமம் எப்படி விலையேறப்பட்டது அப்படிங்கிறத நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். நான் சும்மா போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், உலகத்திலேயும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களுடைய லிஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைபிள் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு பைபிள் தான் வந்துச்சு. சரி, பைபிள் எவ்வளோ மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டேன். இப்போ நாங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்குமே நான் ஒரு 2300 மொழி 2500 மொழி இப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே நான் பேசுகிறது ஒரு 2000க்கும் அதிகமான மொழிகளில் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கே ஒரு ஆச்சரியம் கொடுத்தது, நேற்றைய தினத்தில் நான் சர்ச் பண்ணும்போது 3365 மொழிகளில் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சமீப நாட்களில் குறைந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணதுனால ஒரு 2500 மொழி அப்படின்னு நான் பொதுவாக பேசுகிறது உண்டு. பொதுவாகவே நீங்கள் நம்ம நிகழ்ச்சிகளில் கூட பழைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, நம்முடைய வேதாகமம் 2000க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம்.
ஆனால் நேற்று எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது 3365 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஒரு லிஸ்ட் வரும் இல்லையா? இப்போ எந்த ஒரு புத்தகத்துக்கும் வந்து அடுத்தடுத்த இது பார்க்கணும்ல, ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக எந்த புத்தகம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்டோரி புக், அது ஒரு ஸ்டோரி புக்கு தான் இருந்தது. அது எவ்வளோ மொழி அப்படின்னு பார்க்கும்போது அது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10% குறைவாக, அதாவது 300க்கும் குறைவான மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. எனக்கு யோசிக்கவே முடியல. அதாவது ஒரு புத்தகத்தை 3365 மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அந்த புத்தகத்துக்கு அவ்வளவு விலை என்ன இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சிருக்கோமா? நம்முடைய கையில பைபிள் கிடைக்குது, 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஒரு பைபிள் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறனால அது நமக்கு அதோடைய விலை மதிப்பை பற்றி நமக்கு தெரியலை, அதனுடைய அருமையை பற்றி நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அப்போ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. அதாவது இது எவ்வளவு முக்கியமானது இந்த மக்களுக்கு இருக்கும். அந்த லிஸ்ட்லேயே வந்து சரி ஏதாவது சமய புத்தகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா முதல் 10ல் வேற எந்த சமய புத்தகமே இல்லை. அதாவது கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஒரு புத்தகம் தான் ஒரு 6வது இடத்துல இருக்கு, மோட்ச பிரயாணம் என்ற ஜான் பனியன் அவர்களுடைய புத்தகம். அதுதான் வந்து அடுத்தது இருக்கு. அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசேத்துங் அவருடைய தத்துவம், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருந்தது. மத சம்பந்தமான சமய நூல்கள் எதுவுமே அந்த முதல் 10 இடத்துல இல்லை. 11வது இடத்துல குரான் வந்தது. குரானுடைய மொழிபெயர்ப்பு ஒரு 160-170 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதா போட்டிருந்தா. அப்போ உலகத்தினுடைய சமய புத்தகங்கள்ல இன்னும் ஒரு 50-100 வருஷம் கழிஞ்சா கூட, 100-150 வருஷம் கழிஞ்சா கூட எட்ட முடியாத ஒரு இடத்துல நவீன கண்டுபிடிப்புகள், நவீன ஆராய்ச்சிகள் எல்லாம் வச்சு செஞ்சா கூட கண்டிப்பா இன்னொரு 200-300 வருஷம் கூட ஆனாலும் இந்த எண்ணிக்கையை அடைய முடியாத இடத்துல பரிசுத்த வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. உலகத்துல வேற எந்த மொழியிலையுமே இல்லாத ஒரு ஆச்சரியம் என்னன்னா 3300க்கும் அதிகமான மொழிகள்ல பைபிள் இருக்கிறது, பைபிளுடைய ஏதோ ஒரு பிரதி இருக்கிறது, பைபிளுடைய ஏதோ ஒரு புத்தகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு இதுலேருந்தே நான் தொடங்கலாம் என்னோட இதுன்னு நினச்சேன். என்ன அப்படின்னா ஒரு நடிகர் எனக்கு கிறிஸ்தவத்துலேருந்து போர் அடிச்சிச்சு அப்படின்றது, அது வந்து ஒரு வேளையில் பார்த்தா அவர் உண்மையை சொல்கிறாருன்னு தான் தெரியுது. என்ன உண்மை அப்படின்னா, உண்மைனா நான் நிஜமான உண்மை அந்த இடத்துல சொல்லலை. கிறிஸ்தவர்களே வந்து நம்ம வந்து பைபிளை படிக்கிறது கிடையாது. அவர் திரு வெங்கடேசன் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இல்லையா? நம்ம வந்து அவசரமாக போடுறதுக்காக ஒரு 23ஆம் சங்கீதத்தை எடுத்து படிப்போம், இல்லை 91ஆம் சங்கீதத்தை எடுத்து படிப்போம். அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் 91ஆம் சங்கீதத்தை நம்ம படிப்போம். இப்படியாக வாசிச்சுட்டு ஓடுறது, சாயந்தரம் வந்த பிறகு படுக்கைக்கு முன்னாடி பைபிள் திறக்க நேரம் வைக்க ஒரு சின்ன ஒரு குட்டி ஜபத்தை பரமண்டல் ஜப சொல்லிட்டு நம்ம படுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஏன் இந்த வேத புத்தகத்தை நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை பிரசித்தப்படுத்திருக்கார் அப்படின்னா, இந்த பைபிள் திருமறை என்பது நம்முடைய சொத்துன்னு தான் சொல்லணும். அதாவது ஆண்டவர் அது வந்து நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஆஃப் அவர் லைஃப், டு லீட் அவர் லைஃப். ஏனென்றால் உலகத்தில் எந்த புத்தகத்துலேயுமே வந்து நான் தான் அந்த புத்தகத்தை, இப்போ ஒரு வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி இருக்குது, இல்லை ரென்னன் மார்ட்டின் கிராமர் புத்தகம் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு புத்தகம் இருக்குன்னா அதுக்கு ஆத்தர் இருக்காங்க. ரென்னன் மார்ட்டின் இதை எழுதினார், விக்கி டிக்ஷனரின்னா அந்த வெப்ஸ்டர் எழுதினார் அப்படின்ட்டு. ஆனால் வேறு எந்த சமய புஸ்தகத்துக்குமே கூட இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, ஆத்தர் ஆஃப் த பைபிள் வந்து கடவுள் தான், இறைவன் தான், தேவாதி தேவன் தான், அவர் தான் அந்த இட்ஸ் அ டிவைன் அத்தாரிட்டி பைபிளுக்கு வந்து. அந்த அப்படிப்பட்ட புத்தகத்தை வந்து நம்ம வந்து கட்டாயமாக அவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வெளிப்படுத்தப்பட்ட அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? இப்போ கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துவார்னா ஒரு இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்துவார்னு சொல்லலாம். நம்ம வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அது ஒரு விதம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமில் தொடங்கி தீர்க்கதரிசல் வரைக்கும் தேவன் நேரடியாக பேசியிருக்கிறார். அப்போ பேசியிருக்கிறாங்க ஆண்டவர் வந்து. மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம உலகத்துக்கு வந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில், அதுக்கு பிறகு உள்ள காலகட்டங்களில் அந்த எதுக்காக நம்ம லிவிங் பைபிள், லிவிங் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை வந்து அன்றைய எப்படி அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு வெளிப்படுத்தினாரோ அதே வார்த்தைகள் தான் இன்றைக்கும் நமக்கு வந்து அந்த ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் நம்ம எப்படி நடக்கணும் இந்த உலகத்தில்ன்றதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் தான் இந்த பைபிள். அதனால தான் வந்து திருமறைக்கு வந்து வேத புத்தகத்திற்கு வந்து நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். திரு வெங்கடேசன் சொன்ன மாதிரி எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து பைபிளுடைய சிறப்பு தன்மை, யூனிக்னஸ் ஆஃப் த பைபிளை பற்றி தான் பேசுகிறது தான் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் செய்ய போகிறோம். நிச்சயமா சிஸ்டர், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி
2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாகவும் அந்த என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமாக. நீங்கள் சொன்னீங்க ஆத்தர் ஆஃப் பைபிள் காட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் பார்க்குறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பவுலுடைய நிருபங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற அப்போஸ்தலருடைய நிருபங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவான வெளிப்படுத்தல் விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்துட்டிங்கன்னா மோசேயினுடைய 5 ஆகமங்கள், இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய பெயரையும் சொல்லி நாம் என்ன சொல்லுவோம், இந்த புத்தகம் இவர் எழுதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக வேதாகமத்தினுடைய உலகத்தில் எந்த புத்தகத்துக்கும் இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுட்டிங்கன்னா, எந்த புத்தகமானாலும் நீங்கள் ஒரு நபர் எழுதியிருந்தால் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே தான் எழுதியிருப்பார். நீங்கள் எந்த புத்தகமானாலும் ஒரு மனிதன் 50 வருஷம் வாழ்ந்திருந்தாருன்னா 50 வருஷமாக எழுதலாம் ஒரு புத்தகத்தை. இல்லை ஒரு 80 வருஷம் வாழ்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எழுத தொடங்கின ஒரு 40 வருஷம் இல்லை 50 வருஷமாக அந்த புத்தகத்தை எழுதலாம். ஒரு புத்தகத்தை எழுத தொடங்குவதற்கும் அதை முடிப்பதற்கும் ஒரு காலம் இருக்கும். அது ஒரு 50 வருஷமோ 30 வருஷமோ ஒரு வாழ்நாளுக்குள்ளேயே அந்த புத்தகத்தினுடைய அளவு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துக்கு எதுவும் இருக்காது. அதில் கூட அவர் எழுத தொடங்கும் போது ஒரு 20 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயதில் எழுதும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதே அவர் அனுபவம் பெற்று ஒரு 50 வயசு இல்லை 60 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய தன்மை மாறிடும். ஏன்னா அந்த 20 வயசுல இருந்த அனுபவம் வேறையாக இருக்கும், 50 வயதில் இருந்த அனுபவம் வேறையாக இருக்கும். இப்போ நிறைய பேருடைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்கலாம். அவர் இளம் வயதில் எழுதின புத்தகத்துக்கும் முதிர் வயதில் எழுதின புத்தகத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். இது மனிதர்கள் எழுதக்கூடிய புத்தகம். ஆனால் உலகத்தில் ஒரு புத்தகம் 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய வேதாகமம் மட்டும்தான். இது எந்த ஒரு தனிப்பட்ட நபரால் மட்டுமே எழுதப்பட்டிருக்க முடியவே முடியாது. 1500 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த 1500 ஆண்டுகளும், அதாவது மோசேயினுடைய அந்த முதல் 5 ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1450லேருந்து 1500 ஆண்டுகள். தொடங்கும் போது என்ன நோக்கத்தோடு தொடங்குகிறதோ முடியும் போது அதே நோக்கத்தோடு முடிகிறதை நீங்க பார்க்க முடியும். அதுவும் 40 பேருக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஏறக்குறைய 40 பேருக்கு மேல. அதுவும் ஒரே மாதிரி படித்தவர்கள் அல்ல, ஒரே மாதிரி ஒரே இடத்துல பாடம் நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் இந்த தாட்ல இருந்தவங்க அப்படின்னு சொன்னா பாரம்பரியமா அதே தாட்ல இருந்து படிச்சுக்கிட்டு வருவாங்க, அதே தாட்ல இருந்து எழுதலாம் ஒரே மாதிரி. இவங்க அப்படி இல்லை. இவங்க யாருன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பணிபுரிந்தவர்கள். ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர், ஒருத்தர் அரசர் அவையில் இருந்தவர், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சகல எகிப்தினுடைய சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்ட பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வந்த மனிதராக இருப்பார், இன்னொருத்தர் யூத மதத்தினுடைய மிகப்பெரிய பண்டித இதெல்லாம் பெற்றுக்கொண்டவராக இருக்கிறாரு. இப்படி நீங்கள் வேதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கவர்னராக இருந்திருக்கிறாரு, ஒருத்தர் அரசனுடைய அடுத்த நிலையில் இருந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஊர்களில் வேற வேற சூழல்களில் வேற வேற இடத்துல இருந்து எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வருது. பார்த்தீங்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல்னு நம்ம சொல்கிறோம். இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு கிரீக்க வார்த்தை என்னென்னா தியோப்னாஸ்டாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பரிசுத்த ஆவியானவர் தூண்டி எழுத சொன்னார் அப்படின்றதெல்லாம் விட காட் பிரத்ன்னு அதுக்கு அர்த்தம் வந்ததுக்கு. அப்போ அந்த இன்ஸ்பிரேஷனாக என்ன அர்த்தம்னா காட் பிரத் ஹிஸ் வேர்ட்ஸ். அவர் தன்னுடைய வார்த்தையே இப்போ நீ எழுது அப்படின்னா, இப்போ ஏசாயத்துக்கு தீர்க்கதரிசி சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ எழுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதான் எழுதணும். அதுக்கு முன்னுக்கு நான் அதுக்கு ஒரு பிட்டெல்லாம் போட்டால் எழுதவே முடியாது. அவர் நினைத்ததை அவர் சொல்வதைத்தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அப்படி நிச்சயமா. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இயந்திரமயமாக்கப்பட்ட எழுதுதல் அல்ல இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ரோபோட்டுக்கிட்ட சிஸ்டமில் நாம் ஒரு சில இப்போ ஏஐலாம் தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் என்ன பேசணும்னு சொன்னாலும் ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை நீங்கள் பேச வச்சிடலாம். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த உருவம் இப்போ ஒரு உருவத்தை நீங்கள் வச்சுட்டு உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை வச்சுட்டு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா அது கொடுத்துட்டா போதும், நீங்கள் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். அது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடும். அப்படி இல்லை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் அப்படிங்கிறது.
பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு நபர், அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவருடைய கலாச்சாரத்தில் அவருடைய எழுத்து நடையில் அவருடைய காலத்தில் என்ன சமூக சூழல் இருக்கோ அதுக்கு உட்பட்டுத்தான் எழுதுறார். ஆனால் அது தேவனுடைய இன்ஸ்பயரில் எழுதுறாரு, ஏவுதலில் எழுதுறாரு. அவ்வளோதானே வெளிய கர்த்தர் அங்கே சொல்ல டிக்டேட் பண்ணலை யாரும். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சில வார்த்தைகள் தேவன் சொல்லுறதை கேட்டு உள்வாங்கி அதை எழுதுகிறார்கள். அப்படின்னும் போது டிக்டேஷன் கிடையாது. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல எழுதுறது அப்படி இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கி அவர்கள் தங்களுடைய ஓன் லாங்குவேஜில் தான் எழுதுறாங்க, சொந்த லாங்குவேஜில் தான் எழுதுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கேருந்து வரும்போது அது அப்படியே எழுதுனா, கண்ணை மூடிட்டு எழுதுனா, அது ஒரு மிஷின் எழுதுகிற மாதிரி, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்குற ஃபீட் மாதிரி. அப்படி கொடுக்கல கடவுள். அதனால தான் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களையும் அந்த தீர்க்கதரிசிகளுடைய அவங்களுடைய அனுபவங்களும் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடவுள் அதையும் அனுமதிக்கிறார். அதோடு வரும்போது தான் அந்த, இப்போ உதாரணத்துக்கு, இதை கேட்டவுடன் நான் அழுதேன் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுவார். என்னுடைய உள்ளம் கொதிக்கிறது, என்னுடைய உள்ளம் கொதித்தது, அப்படிலாம் எழுதுவார். தீர்க்கதரிசிகளுடைய அனுபவத்தையும் அதில் கொண்டு வர்றார். அப்போ கடவுள் பாருங்க அந்த சூழலோட, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறேன் போல அப்படின்னு சொல்லுவார். அதை இங்கே பதிவு செஞ்சிருப்பார். நான் பேசுறதை பார்த்தா கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்பார். பவுல் எழுதும்போது எழுத்துலேயே எழுதுவார், நான் கொஞ்சம் அதிக பிரசங்கியாக தான் எழுதுறேன், நான் கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த என்னன்னா ஒரு எழுதக்கூடிய நபருடைய அந்த உணர்வுகளையும் அது பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்துக்கள் இருந்தது. தேவ வார்த்தையோட கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத நாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். இப்போ வேதாகம இன்ஸ்பிரேஷன்ன்றது சொந்த கருத்துக்கள் எழுதுறது இல்லை, ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதை சொந்த நடைகளிலே, சொந்த மொழிகளிலே எழுதுவது தான் இன்ஸ்பயர் அப்படிங்கிறோம், ஆவியானுடைய ஏவுதல்ங்கிறோம். அப்போ ஒருபோதும் ஒவ்வொரு எழுத்துமே கடவுள் அங்கிருந்து கொடுக்க இங்கே எழுதுனாங்கன்னா அது நமக்கு புரியாது. ஏன்னா அதை அவங்க உள்வாங்கி எழுதுனாதான். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா முதல்ல நானே உள்வாங்கலை, அப்போ எப்படி நான் அதை பிரதிபலிக்க முடியும்? பிரதிபலிக்க முடியாது. அப்போ முதல்ல நான் அதை உள்வாங்கி பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ சில இடங்களில் இந்த பேட்டர்னில் இருக்கும். அப்போ உங்ககிட்ட சொல்லி நான் எழுதுறது, சில நேரத்தில் கடவுள் எங்கிட்ட சொல்லி அதை நான் அப்பியாசித்து உங்களுக்கு சொல்கிறது, மூணாவது நீங்கள் சொன்ன மாதிரி சொல்ல எழுதக்கூடியது. இப்படி 3 வகைகள்லையும் வேதாகமம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்காது. சில இடத்துல நான் இதை சொல்கிறேன், அப்படியே சொல்லு, உனக்கு புரியும் புரியாது அது வேறு, இதை மட்டும் சொல்லி வை, அது என்னைக்கு புரியணுமோ அதை அன்னைக்கு நான் காமிச்சுக்குவேன். சில நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. உதாரணத்துக்கு வெளிப்படுத்த விசேஷம் எடுத்துட்டிங்கன்னா பல விஷயங்கள் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. தானியேல் புத்தகத்தோட அப்படி வருது, தானியேல் எசேக்கியேல் இருக்கு. சில நேரங்கள் அவங்களுக்கு என்னன்னு கூட புரிஞ்சாது, தரிசனங்களை பார்க்குறாங்க, எழுதுறாங்க, அவ்வளோதான். அது என்னன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், இது என்னவா இருந்திருக்கும், இது எல்லாம் என்ன நடக்கும் அப்படிலாம் இல்லை. இப்படி ஒரு விஷயம் அவங்க பார்க்குறாங்க, பார்க்குறத அப்படி எழுதுறாங்க. அப்போ வேதாகமத்தில் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கமாக இருக்குது. அதாவது ஒரு தீர்க்கதரிசி உள்வாங்கி எழுதுகிற விஷயம், அவருக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை எழுதுறாரு. அதே நேரத்தில் கடவுள் என்னென்ன ஒரு சில நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னா அது அப்படியே எழுதி வை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது, அதுவும் இன்ஸ்பிரேஷனில் வந்துடுது. சொன்னதை அப்படியே எழுதி வைக்கிறது. இப்படி சில வரைமுறைகளோடு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை இந்த வேதத்தினுடைய முழுமையிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவியானுடைய அந்த எழுதுதலோடு கூட எழுதியிருக்கிறார். அதனால தான் இந்த 1500 வருடம் ஆனாலும், எப்படி ஏற்கனவே சொன்னேன், ஒரு 50 வருஷம் 30 வருஷத்துலேயே ஒரு மனிதன் அனுபவமாகும் போது 3வது ஃப்ரேஸுக்கு போயிடுவார். முதல்ல ஒரு மாதிரி சொல்லுவார், அதுக்கு அடுத்து ஒரு மாதிரி சொல்லுவார், 3வது பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவமாக பேசுவார். என்னடா சம்மந்தமே இல்லை, இவர் முதல்ல பேசுனதுக்கு கடைசியிலே வேற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் அதுதான் நடைமுறை, ஒரு மனிதன் அப்படி தான் இருப்பார். ஆனால் வேதம் பாருங்க, ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சாரோ அதுதான் முடிக்கும் போதும் அதே தான் முடிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது மனிதனோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளை கொண்டு ஆரம்பிக்கிறார். அந்த உறவு தொடங்குது, அந்த உறவுலேருந்து வீழ்ச்சி அடைகிறது, மனிதன் பிரிக்கப்படுகிறான். அந்த மனிதன் திரும்ப எப்படி கடவுளோடு கூட போய் இணைகிறான், அதான் வெளிப்படுத்த விஷயத்தை முடியுது. அந்த 1500 வருஷத்துல இதை தான் சொல்றார். இந்த நேர்கோட்டில் அது மாறவே இல்லை. மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து மனிதனை திரும்ப கட்டி அவனை திரும்ப கடவுளோடு இணைத்துக் கொள்ளுதல், இவ்வளவுதான். ஆமாம், அது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா வரலாற்றிலேயே இஸ்ரேல் புத்தருக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, அவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி அடிக்கிறாரு, திருப்பி மீட்கிறாரு, திருப்பி வர்றாங்க, அப்படி தான் போயிட்டே இருக்குது. அது அந்த ஒரே தான்
சொல்லிட்டு ஒரே அந்த நேர்கோடு உறவு சீர்கட்ட உறவை வந்து திருப்பி எப்படி அதை சீர்படுத்துறாரு, யார் யார் மூலமெல்லாம் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, அந்த சீர்கட்ட உறவு திருப்பி வர்றாங்க, திருப்பியும் உறவு சீர்கட்டு போகுது. கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது நம்ம அந்த தான் வருது. இல்லை நீங்கள் பாருங்க, முழு உலகமாக முதல்ல வருது. ஆதாம் எடுத்துக்கிறாரு, முழு உலகம் படைக்கப்படுது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்குமான பிரதிநிதி. இப்போ ஆதாம்லேருந்து முழு மனுகுலமும் வீழ்ச்சிக்குள்ளாக வருது. வீழ்ச்சிக்குள்ளாக வந்த மனுகுலத்தை திரும்ப மீட்டு கொள்ளும்படியாக மறுபடியும் தேவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறாரு, நோவாவை தெரிந்து கொள்கிறாரு. நோவாவை தெரிந்து கொண்டு ஒரு குடும்பத்தின் மூலமாக, அந்த குடும்பம் முழு குடும்பம் தான் நோவாவுடைய குடும்பத்தின் மூலமாக மனுகுலத்தினுடைய வழியில் வரும்போது மறுபடியும் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். இப்போ ஏன் அவரை தெரிந்து கொள்கிறாருன்னா, எப்படி ஆதாமோ ஆதாமை போல மறுபடியும் ஒரு ஆதாமாக இங்கே கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வரணும். அப்போ அதுக்கு ஒரு ஒரு நபர் வேணும், அந்த நபருடைய இனம் வேணும், அந்த இனத்துக்குள்ள ஒரு மனிதனாக பிறக்கணும். அவர் இந்த பூமியில பிறந்து மனிதர்களை மீட்டு அவர்களை திரும்ப கடவுளோடு இணைத்தல், கடவுளிடத்திலிருந்து பிரிதல், மறுபடியும் கடவுளோடு இணைதல். பாருங்க இவ்வளவு ஒரு அற்புதமாக கிட்டத்தட்ட 1400, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன். இவ்வளவுதான் வேதாகமத்தினுடைய முழு வேதாகமத்தினுடைய மையக்கரு. அப்படின்னா என்ன? மனிதன் வீழ்ந்து விட்டான், திரும்ப மனிதன் கடவுளோடு இணைகிறான். அதற்கு இணைப்பு பாலமாக மனிதனை மீட்கும்படியாக கடவுள் பூமியில அவதரித்தார். மனிதனுக்காக எல்லாவற்றையும் செய்து அவனை மீட்டுக் கொள்கிறார். ஒட்டு மொத்தத்தில் கடவுளுடைய அன்பை பற்றி தான் சொல்லிட்டே இருக்குது. அவ்வளோ காட் இஸ் லவ், அவ்வளவுதான். கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத தான், கடவுள் அன்பா இருக்கிறதுனால தான் தன்னை இந்த பூமிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அவர் தன்னை மட்டும் கொடுக்கல, தன்னை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டு அதோட விட்டுட்டு போகலாம். அது அவருடைய வார்த்தையாகவும் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நம்மை வழிநடத்துகிறது, அதுதான் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அப்போ அதை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். வேதாகமம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறதையும், இத்தனை மனிதர்கள் பல இடங்கள்ல இருந்து எழுதினாலும் அதனுடைய மையக்கரு எந்த ஒரு இடத்துலையும் மாறாம இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இது வந்து தேவ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் இது ஓகே, ஆமாம் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக பிலீவ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னா அது புரிகிற மாதிரி நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு தான் இந்த 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 தனித்துவமான இந்த ஆராய்ச்சிகள். ஏன் பரிசுத்த வேதாகமும் பெஸ்ட்? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 3350 மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்படணும்னா சாதாரண ஒரு புத்தகமாக இருந்தால் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க முடியும்? உலகத்தினுடைய இத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டு ஒரு மனிதன், இது யாராவது ஒரு லீடர் உட்கார்ந்து செஞ்சது? அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு ஆர்டர் போட்ட உடனே ஒரு சர்வாதிகாரி உட்காந்து ஆர்டர் போட்டு எல்லாம் இந்த மொழிகள்லாம் மொழிபெயருங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை. யார் யாரோ எங்கெங்கேயோ பிறந்தவர்கள் தங்களுடைய மொழிகளை கற்றுக்கொண்டு, தங்கள் எந்த மொழியை கற்றுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மொழியை போய் கற்றுக்கொண்டு அந்த மொழியில் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் நானே சொன்னேன், கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்தபோது 2500 2700 சொல்லிட்டு இருந்த எண்ணிக்கை இன்னைக்கு 3365 போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போது எந்த அளவுக்கு வந்து இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத வந்து ஏன் இவ்வளவு ஆர்வமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கணும். ஏன் அப்படின்னா நாம் நம்புறது என்னென்னா இந்த தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ஜீவன் உள்ளது, இது உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியது. இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக போகும்போது அவனுடைய நிலை மாறும்னு நம்ம நம்புகிறோம். அப்போ இந்த வார்த்தை ஒருத்தனுக்குள்ளே போகணும்னா அது அவனுடைய தாய்மொழியில் போகணும், ரொம்ப முக்கியமானது. அவன் என்ன மொழியில் பேசுகிறானோ அந்த மொழிக்கு இந்த வேத வசனங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய, ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட அவருடைய வழியில் நடக்கணும்னு விரும்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்குது. அதனால தான் அடிப்படையிலேயே அந்த மொழிக்கு வேதத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வாழ்நாளெல்லாம், இது இன்னும் எளிமையான வழி கிடையாது, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலான்னு எல்லா புத்தகமும் பண்ணியிருப்பாங்களே. அப்போ இது எளிமையானது இல்லைங்கிறனால தான் அவங்களால செய்ய முடியாமல் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 500க்கு குறைவானதான் உலகத்தினுடைய அத்தனை மொழிபெயர்ப்புகளுமே. உலகத்தினுடைய எந்த புத்தகமானாலும் 500 மொழிக்கு மேலே இல்லை. அப்போது 3000 தாண்டி இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் மனிதர்களை கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படின்னா
இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எப்படியாகிலும் ஒரு மொழியில் போய் ஆகணும், ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படணும், புதிய புதிய மக்கள் கூட்டங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறதுல தேவனுடைய அந்த ஆவியானுடைய கரம் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் நான் சொல்றேன்ல, ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு இல்லையா, நான் போனாலும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்ப போறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். அது இன்றைக்கும் நமக்கு இப்படி நடக்கிறனால தான் பரிசுத்த வேதாகமும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக, அது ஒரு வரலாற்று புத்தகமாக எடுத்துக்கணும். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வரலாற்று புத்தகம் இருக்குது, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வேதத்துக்கு கொடுக்க மாட்டேங்க. என்ன காரணம்னா இது ஒரு சமய புத்தகமாக இருக்கிறனால. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வரலாற்று புத்தகத்தை விடவும் ஆத்தென்டிசிட்டி, அதிகாரப்பூர்வமானது பரிசுத்த வேதாகம். உண்மையாக சொல்ல போனால் அதுதான். உலகத்தில் இருக்கிற எந்த வரலாற்று புத்தகத்தை காட்டிலும் வேதாகமமானது அதிகாரப்பூர்வமானது. அதற்கான அந்த ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகம். சாதாரண ஒரு புத்தகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 3500 வருடத்துக்கு முன்பாக ஒரு நபர் மூலமாக எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குமானால், சாதாரண புத்தகமாக இருந்தால் கூட அந்த புத்தகத்துக்கு விலை மதிப்பில்லை. அது ஒரு ஏன்ஷியன் ப்ராடக்ட், ஒரு புராதன ஒரு புத்தகம். ஆமாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான சட்டங்கள், நம்ம ஏன் இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர போறோம், நிறைய நிகழ்ச்சிகளில் பேச போறோம். இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன, இது எப்படி ஒரு மனிதனுக்கான பல்வேறு காரியங்களை, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்காகட்டும் ஒரு சமுதாயத்துக்காகவும் அந்த நேரங்களில் இன்னையிலிருந்து 3000 வருடங்களுக்கு முன்பாகவே எவ்வளவு ஒழுங்காக வரையறுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஒரு இனத்தை பாதுகாத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் இந்த இதில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். அந்த வேதாகமத்தினுடைய அற்புதமான தன்மைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்று பூர்வமான ஆய்வுகள், அதை நம்ம தொடர்ந்து பேசணும். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன பிட் ஆஃப் வீடியோ நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை ஜாதி மக்கள், பழங்குடி மக்கள் இந்த பல்லக்கெல்லாம் கொண்டுட்டு வாங்க பார்த்தீங்களா, அதே போல் அவங்க தூக்கிக்கிட்டு போகிறாங்க ஒரு பொருளை. அப்போ பார்த்திங்கன்னா முன்னால் அதுக்கு முன்னாடி பெரிய தாரத்தப்பட்ட அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மேலே தாள வாத்தியங்களோடு ஆடி பாடி நடனம் ஆடிக்கொண்டு அந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. கடைசியாக பார்த்தா என்ன பொருள் என்றால் அவர்களது தாய்மொழியில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஒரு பெரிய பொக்கிஷத்தை, ஒரு தெய்வத்தை சமானமாக எப்படி அவங்க வச்சு தூக்கிட்டு போவாங்க, அதே போல் தூக்கி கொண்டு போனதை அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். ரொம்ப அப்படி உடம்பெல்லாம் சிரித்து போய் விடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ அருமையாக அவங்க கண்ணீர் மல்க அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வேத புத்தகம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம், உயிருள்ள தேவனுடைய உயிருள்ள வார்த்தைகள் அடங்கிய புத்தகம், நம்மை வழிகாட்டுற புத்தகம். ஒரு நடிகர் சொன்னது போல் போரடிக்க சொல்கிற புத்தகம் இல்லை. நம்ம அந்த புத்தகத்தை படிக்காமல் இருப்பதால் தான் நமக்கு வாழ்க்கை போரடிக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய கேரக்டரை, தன்னுடைய குணாதிசயங்களை அந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்கார். வேதாகமத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதும் வேத புத்தகத்தில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ வசனங்கள் அவர் சொல்கிறாரு, நானே உன் பரியாரியாக கர்த்தர், நானே உன் தேவனாய கர்த்தர், என்னென்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறாரு. நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கேன் அறுதிட்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் தேவன் யார் என்பது, நாம் தேவனுக்கு யார், எப்படிப்பட்ட உறவில் நம்ம இருக்கிறோம், நமது உறவு சீர்கெட்டு போகுதா, அந்த உறவினை எப்படி சீரமைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட அனைத்தும் அடங்கியது தான் இந்த வரலாற்று புத்தகமான வரலாற்று பெட்டகமான நமது வேதம். எனவே நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறோம். வணக்கம்.